பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்கும் மறையளித்த இறைவனுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். நான் இவ்விடத்தில் நிற்பதற்கு எனக்கு கல்வியாலும் அத்தனை தகுதியையும் தந்த என் இறைவனுக்கு சுஜூது செய்து கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். எமது கல்லூரியின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து இத்தனை மணி நேரங்களாக காத்துக் கொண்டிருக்கும் அன்பான பெற்றோர் சமூகமே, இன்றைய நாளின் கதாநாயகர்களாக இன்று ஜொலித்துக் கொண்டிருக்கும் எம் வெற்றியாளராக மாணவர் செல்வங்களே, எம் கல்லூரியின் உறுப்பினர்கள், எனது அழைப்பை ஏற்று சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளர் ஃபஸ்லான் சார் மற்றும் கௌரவ அதிதியாக வருகை தந்த சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் இஸ்லாமிய கலாச்சார பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் ரிஸ்வான் சார் மற்றும் ரெயின்போ கன்ஸ்ட்ரக்ஷன் CEO அசீம் சார் அவர்களையும் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு என்னுடைய உரையை தொடரலாம் என நினைக்கின்றேன். நேரம் என்பது அரிது, அதனால் நானும் என்னுடைய உரையை சுருக்கி என்னிடம் நகர வேண்டும். ஏனென்றால் அதிகமாக பேச முடியாது. உங்களுக்கும் நேரம் என்பது முக்கியம், எங்களுக்கும் நேரம் என்பது முக்கியம். இறைவன் உதவியால் INS ஆன்லைன் கல்லூரியானது 1 வருட பூர்த்தியை முன்னிட்டு இன்று இவ்விழாவில் தடம் பதித்திருக்கின்றது. இதுவரை நாங்கள் 5 கௌரவிப்பு விழாக்கள் ஒவ்வொரு இடங்களில் இலங்கையில் பிரபலமான நகரங்களில் பிரபலமான முறையில் செய்திருக்கின்றோம். எங்களுடைய எந்த விழா நடைபெற்றாலும் அதில் எங்களுடைய நோக்கம் மாணவர்களின் தேடல் திறனாக மாத்திரம்தான் இருக்கும். இது ஒரு சிலரின் பார்வையில் சரியான கணிப்பீடாக இருக்கும், ஒரு சிலரின் பார்வையில் தவறான கோணமாக இருக்கும். இதையெல்லாம் கண்டுகொண்டால் வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாது என்று நினைக்கின்றேன். இன்றைய நாளில் நான் அதிகமாக எதுவும் பேச விரும்பவில்லை. ஒரு சில பேச்சுக்களை என்னுடைய வெற்றியாளர்களான மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களாக இங்கே வருகை தந்திருக்கும் எமது கல்லூரியின் அத்தனை முயற்சிகளிலும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இன்று வரை இந்நிகழ்வை கண்டுகளிக்கும் பெற்றோர் சமூகத்திற்கும் எமது கல்லூரியோடு அயராத அன்பும் பண்பும் வைத்த சில பெற்றோர்கள், அதைத் தொடர்ந்து நான் இந்த கல்லூரி ஆரம்பித்ததில் இருந்து இன்று வரை ஃபஸ்லான் சார் அவர்களை விசேடமாக குறிப்பிட விரும்புகின்றேன். நான் கல்லூரி ஆரம்பித்த போது ஒரு சாதாரணமாக ஆரம்பித்த இந்த கல்லூரி இறைவன் உதவியால் இன்று இலங்கை முழுவதும் பரவியுள்ளது என்றால் அதற்கு முதற்கான காரணம் ஃபஸ்லான் சார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் என் கல்லூரி சார்பாகவும் என் உறுப்பினர்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய எந்த விழாவிற்கு நாங்கள் அழைத்த போதிலும், எந்த வேலை பணிகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய ஒவ்வொரு விழாவிற்கும் வருகை தரும், ஒவ்வொரு விழாவின் வீடியோக்களாக இருக்கட்டும், அத்தனை வேலைகளையும் எங்களுக்கு செய்து தரும். ஏனையோர்கள் வெற்றி அடைவதை மற்றவர்களுக்கு பிடிக்காது, ஆனால் ஃபஸ்லான் சார் எங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வழிகளையும் சொல்லித்தரக்கூடிய ஒரு மனிதன். உண்மையிலே எமது கல்லூரி சார்பாக உங்களை வாழ்த்துவதோடு இனி எமது கல்லூரி நடத்த போகும் அத்தனை வெற்றிகளிலும் உங்கள் உழைப்பும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய உறுதுணை எங்களுக்கு வேண்டும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு, அதேபோல் ரிஸ்வான் சார் இன்று ஜனாசா என்பதால் எமது விழாவிற்கு காலையில் வருகை தந்து சென்று விட்டார். அவர் அத்தனை விழாக்களிலும் ஃபஸ்லான் சாரை போல் எங்களுக்கு அத்தனை உறுதுணையாக இருந்த ஒருவர். அவருக்கும் இவ்விடத்தில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, மேலும் எனது அழைப்பை ஏற்று இன்று வருகை தந்திருக்கும் என்னுடைய ஏனைய கௌரவ அதிதிகள் உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, பெற்றோர் சமூகமே, ஒரு தவறான கருத்து கணிப்பீடு காணப்படுகின்றது. இன்றைய பெண் பிள்ளைகளுக்கு கல்வி என்பது முக்கியமில்லை என்று. யார் அவ்வாறு கூறியது? நீங்கள் அனைத்து எங்களுடைய காலை நிகழ்வில் தமிழ் மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். அதனால் நான் மதத்தை பற்றி பேசுவது கிடையாது. ஏனென்றால் என்னை பொறுத்தவரை மாணவர்கள் அனைவரும் சமம். ஆனால் இன்று இந்த விழாவில் முஸ்லிம்கள் அனைவரும் காணப்படுகின்றீர்கள். எங்கேயாவது இஸ்லாம் கூறுகின்றதா நீங்கள் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டாம் என்று? இஸ்லாம் தெளிவாக கூறுகின்றது, கல்வி கற்காதவன் 2 கண்கள் இருந்தும் குருடனை போல் காணப்படுவான் என்று.
இன்று நிறைய தந்தைகள் தாய்மார்கள் நினைக்கக்கூடிய ஒரு அற்பமான விஷயம், இது பெண் பிள்ளைதானே, பருவ வயதை அடைந்ததும் திருமணம் எனும் பந்தத்தில் இணைத்து உங்களுடைய அமானிதங்களை இன்னொரு அமானிதத்திற்கு சொந்தமாக்கிவிட்டு நீங்கள் விலகிக் கொள்கின்றீர்கள். நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அனைவருக்கும் அது பூரணமான வாழ்க்கையாக அமையாது. யாரோ சிலருக்கு பூரணத்துவமான வாழ்க்கையாக அமையும், சிலருக்கு பூரணத்துவமாக அமையாது. ஆனால் கல்வி என்ற மூன்றெழுத்தை நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்த்தால் நாளைய சமூகத்தில் அவர்களை யார் கைவிட்டாலும் அவர்களுடைய கல்வி அவர்களை ஒரு போதும் கைவிடாது. ஆண் பிள்ளைகளையும் நீங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவமாக கல்வியை கொடுங்கள். இன்றைய சமூகத்தில் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். வெயிலில் வேலை செய்து இருக்கக்கூடிய ஆண்களை நாங்கள் காண்கின்றோம். உடுப்பு கடைகளில் நின்று முதலாளியின் கேவலமான பேச்சுக்களுக்கு ஆளாகி வேலை செய்யக்கூடியவர்களை நாங்கள் காண்கின்றோம் தானே சகோதரர்களாக, உறவுகளாக, கணவர்களாக ஒவ்வொரு பாகத்திலும் நீங்கள் கண்டுகொண்டுதான் இருக்கின்றீர்கள். அதே நிலையை நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும்? கல்வி என்ற ஒளியை 13 வருடம் அந்த மாணவர்களுக்கு சிறப்பாக ஊட்டுங்கள். எதிர்காலத்தில் அவர்கள் உலகை ஆளக்கூடிய வல்லவர்களாக, கல்வி மான்களாக உருவாகுவார்கள். அதற்கு பிறகு அவர்கள் பயணிக்கக்கூடிய பாதை கரடு முரடானது கிடையாது. ஏசியில் உட்கார்ந்து கொண்டு இருந்தாலும் அவர்களுடைய அக்கவுண்டிற்கு மாதாந்த பணம் வரும். கல்வியை ஊட்டுங்கள். கல்வியை மாத்திரமா நீங்கள் ஊட்ட வேண்டும்? பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் சேர்த்தே ஊட்டுங்கள். ஒழுக்கம் இல்லாதவன் எவ்வளவுதான் கற்றாலும் அவன் கற்றது பயனில்லை. ஒழுக்கத்தோடு சேர்த்து கல்வியை கற்றுக் கொடுங்கள். அது மாத்திரம்தான் உங்கள் பிள்ளைகளை பூரணத்துவமான மனிதர்களாக உருவாக்கும். இப்பொழுது நான் என் கேள்விக்கு வருகிறேன். பூரணத்துவமான மனிதன் என்றால் நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? சாதாரணமாக 13 வருடம் பாடசாலை சென்று தரம் 1 உயர்தரம் வரை கல்வி கற்று நல்ல பெருபெரை பெற்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், பொறியியலாளர்கள், ஆளுமை திறன் மிக்கவர்கள், ஆளுமை திறன் மிக்க மனிதர்கள் அவ்வாறு நினைக்கின்றீர்களா? இல்லவே இல்லை. அவ்வாறான எண்ணம் உங்களுக்கு இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆளுமையுள்ள மனிதன் யார் தெரியுமா? ஆளுமையுள்ள மனிதன் புத்தகத்தை மாத்திரம் கற்று புத்தக பூச்சியாக மாத்திரம் இருக்க மாட்டான். உங்களுடைய பிள்ளைகள் என்னதான் எதிர்காலத்தில் ஒரு வைத்தியர்களாக, சட்டத்தரணிகளாக, பொறியியலாளர்களாக உருவாகினாலும் நாளைய விழாவிற்கு உங்கள் பிள்ளைகளை ஒரு அதிதியாக அழைத்தால் எந்தவித முன் தயக்கமும் இன்றி அந்த மேடையில் ஏறி நின்று பேசக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் கொடுங்கள். 1000 பேர் முன்னே நின்றாலும் தான் கற்ற கல்வியால் தன்னால் எதுவும் முடியும் என்ற தன் நம்பிக்கையை அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டுங்கள். நிறைய பெற்றோர்கள், அதாவது நான் நிறைய பேர் என்று கூற மாட்டேன், ஒரு சில பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை முன்னிலையில் வர வைப்பதென்றால் அப்படி ஓர் ஆனந்தம். நான் கண்ட விடயம். நான் பெரிதாக கல்லூரி வேலைகளில் ஈடுபட மாட்டேன். எனது உறுப்பினர்கள் தான் ஈடுபடுவார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் 1 வருட பூர்த்தி என்றதால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தையும் நான் அறிவித்திருந்தேன். எனக்கு வந்த சில பெற்றோர்களின் அழைப்பு, தங்கள் பிள்ளைகளை எதிர்கால வளங்களாக அவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற துடிப்பு அவர்களது பேச்சில் விளங்கியது. நேற்றைய தினம் நான் அந்த சகோதரி யார் என்று கூற விரும்பவில்லை. நாங்கள் வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு விழா என்று வந்தால் நாங்கள் மாதக்கணக்காக வேலைகள் செய்வோம். இரவு முழுவதும் தூங்காம என்னுடைய உறுப்பினர்கள், நான் உட்பட அனைவரும் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு 2 மணி அளவில் ஒரு அழைப்பு வருகின்றது. என்னுடைய பிள்ளையின் கிராத்தை நீங்கள் போட்டீர்களா இல்லையா என்று அந்த தாய்க்கு ஒரு படப்படப்பு. அந்த தாயின் படபடப்பில் நாங்கள் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஏனென்றால் நாட்கள் முடிந்து விட்டது. இதற்கு பிறகு நாங்கள் வாய்ப்பு கொடுக்க முடியுமா? முடியாது. கொடுத்தால் எங்களுடைய விழா குழம்பும், எங்களுடைய ஷெட்யூல் குழம்பும், அனைத்தும் குழம்பும். பெற்றோர்கள் தவறாக பேசுவார்கள் தான், இவர்கள் வாய்ப்பு தரவில்லை என்று. அதற்காக நாங்கள் ஒரு பெற்றோரை பார்த்து ஏனைய பெற்றோர்களின் நேரத்தை வீணடிக்க முடியாது அல்லவா? அந்த நாங்கள் ஒரு விடயத்தை செய்தால் அனைவரையும் யோசித்துத்தான் செய்ய வேண்டும். உங்களுக்கு நீங்கள் ஒருவர், உங்களுக்கு உங்கள் பிள்ளை ஒருவர், ஆனால் எங்களுக்கு நீங்கள் ஒரு சமூகம். உங்களுடைய பிள்ளைகள் ஒரு மாணவ செல்வங்கள். எங்களுக்கு நாங்கள் அனைவரையும் சிந்திக்க வேண்டும். அந்த தாய்க்கு நான் நேற்றைய கூறியிருந்தேன், நாங்கள் உங்கள்
வழங்குவோம், அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையானதை செய்து தருகின்றோம் என்று. ஆனால் இன்றும் அந்த தாயின் படபடப்பு, அந்த பிள்ளை ஸ்டேஜில் ஏறி அந்த நிகழ்வை செய்யும் வரை அந்த தாயின் படபடப்பு காணப்பட்டது. அந்த பிள்ளையின் பெயரை கூப்பிட்டு நாங்கள் அழைத்த போது, நான் இதே ஸ்டேஜால் செல்கிறேன், அந்த தாயின் முகத்தை பார்த்து கொண்டோ அப்படி ஒரு புன்னகை. அவ்வாறு இருங்கள். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எதிர்கால வளங்களாக உருவாக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு வளங்களாக உருவாக்க இருப்பவர்களிடம் சென்று தேவையில்லாத கேள்விகள் கேட்டு அவர்களை அவளின் நிலைக்கு ஆளாக்குவதை குறைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் கண்ட விடயங்கள், நாங்கள் கல்லூரி ஆரம்பித்து இந்த ஒரு வருடத்தில் காணாத விடயங்களையும் கண்டுகொள்கிறோம். சில சமயங்களில் சிலர் எங்களிடம் கேள்வி கேட்டார்கள், நீங்கள் இந்த பணத்தை வாங்கி என்ன செய்ய போகிறீர்கள் என்று. தற்சமயம் நீங்கள் கூறுங்கள், நீங்கள் கல்விக்கு செலவு செய்யாமல் அந்த மாணவர்களால் ஒரு வகுப்புக்கு செல்ல முடியுமா? நீங்கள் கல்விக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு ரூபாய் கூட எதிர்காலத்துக்கான சிறந்த முதலீடு. நான் அந்த பெற்றோர்களுக்கு சரியான விளக்கத்தை கூறியிருந்தேன், இதுதான் விடயம் என்று. நிறைய பெற்றோர் என்னிடம் எந்த விதமான கேள்விகளும் கேட்கவில்லை. மன்னிக்க வேண்டும், நான் அனைவரையும் கூறவில்லை, சில சமயங்களில் சிலரை கூறுகிறேன். நீங்கள் கேட்டது தவறில்லை, அது உங்களுடைய பணம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சொத்துக்கள். நீங்கள் கேட்பது தவறு கிடையாது. அதற்கு பதிலளிக்க வேண்டிய உரிமை எனக்கும் எனது கல்லூரியின் உறுப்பினர்களுக்கும் காணப்படுகின்றது. அதற்கு நாங்கள் சட்டபூர்வமாகவும் அனைத்து தர்க்க ரீதியாகவும் உங்களுக்கு உண்மைக்குண்மையான பதில் தந்த போதும் உங்களுடைய தவறான கோணத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் எங்களிடம் கேள்வி கேட்கும் போது அதற்கு அடிபணிந்து செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் பொய்யாக இங்கே எதுவும் நடத்தவில்லை. நீங்கள் அனைவரும் இதற்கு முன்னராக எங்களுடைய விழாக்களில் கலந்து கொண்டிருக்கின்றீர்களா என்று எனக்கு தெரியாது. நிறைய பேர் கலந்து கொண்டிருக்க முடியும். நான் நினைப்பது போன்று எங்களுடைய நேரடி கேம்ப், மெக்ஸ் கேம்ப், டேலண்ட் கேம்ப் போன்றவற்றில் கலந்து கொண்ட மாணவர்கள், பெற்றோர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள் என்று நினைக்கின்றேன். இவர்கள் அனைவரும், இவர்களுக்கு தெரியும் எமது கல்லூரி பற்றி. அவர்கள் பெரிதாக விசாரிக்க மாட்டார்கள். ஆனால் எமது கல்லூரி பற்றி தெரியாதவர்கள் விசாரிப்பது ஒன்றும் தவறு கிடையாது. நீங்கள் எங்களுக்கு ரெஜிஸ்டர் பணம் செலுத்தும் போது உங்கள் மனதில் பல குழப்பம் இருந்திருக்கும். இவர்கள் இந்த விழாவை செய்வார்களா, இது உண்மையா பொய்யா என்ற பல குழப்பம் காணப்பட்டிருக்கும். ஆம்தானே, காணப்பட்டதுதானே? ஆனால் நாங்கள் உங்கள் விழாவை சிறப்பான முறையில் செய்திருக்கின்றோம். நீங்கள் அவ்வாறு சந்தேகப்படுவதோ கேள்வி கேட்பதோ தவறில்லை. ஆனால் ஒரு சிலர் அவர்களது அளவை தாண்டும் பொழுதோ அவர்களுக்கும் அது அழகில்லை, எங்கள் கல்லூரிக்கும் அது அழகில்லை. நாங்களும் படித்த சமூகம், நீங்களும் படித்த சமூகம், நீங்களும் ஒழுக்கமுள்ள சமூகம், நாங்களும் ஒழுக்கமுள்ள சமூகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனது கல்லூரியின் உறுப்பினர்கள் யாருக்கும் அடிமை கிடையாது. அவர்கள் கோல் ஒரு வாட்டி தூக்கவில்லை என்றால் நிறைய பெற்றோர்கள் தேவையில்லாத வார்த்தைகள் உபயோகிப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அவர்கள் ஒவ்வொருவரும் கல்வியால் உயர்ந்தவர்கள், சமூகத்தில் உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு துறையில் அவர்களுடைய பெயர்களை பதித்தவர்கள். INS ஆன்லைன் கல்லூரியில் பல உறுப்பினர்கள் காணப்படுகின்றார்கள். அந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் சாதித்தவர்கள். நீங்கள் யாரும் அவர்களை சாதாரணமாக கணிப்பிட முடியாது. நான் கூறுகின்ற பதிலுக்கும், நான் ஏசுகின்ற ஏச்சுக்கும், நான் பேசுகின்ற பேச்சுக்கும் அவர்கள் அடிபணிந்து நிற்பது அவர்களுக்கு ஆளுமை திறன் இல்லாமல் கிடையாது. அது அவர்கள் பெற்றோர்களுடைய வளர்ப்பு, அவர்களின் நற்பண்பின் உச்சம். அதற்காக பெற்றோர்கள் பேசக்கூடிய தவறான வார்த்தைகளை கேட்டுவிட்டு ஒரு கல்லூரியின் ஸ்தாபக தலைவியாக என் உறுப்பினர்களை உங்கள் மத்தியில் விட்டுக் கொடுக்க முடியாது. இன்றைய தினத்தில் ஒரு பெற்றோர் என் முன்னாடி என் உறுப்பினரை தவறான வார்த்தை உபயோகித்திருந்தார். நான் அவருக்கு சரியான பேச்சை கொடுத்துவிட்டு வந்திருந்தேன். அவ்வாறு செய்யாதீர்கள். அவர்கள் கல்லூரியின் உறுப்பினர்கள் என்றால் உங்களுக்கு இலக்கானவர்கள் அல்ல. CEO என்றால் ஒரு மதிப்பு, என் உறுப்பினர்கள் என்றால் ஒரு இழப்பு. அவ்வாறு இல்லை. என் கல்லூரியில் பணிபுரியும் அத்தனை உறுப்பினர்களும் எனக்கு சரி சமமானவர்கள். ஆகவே இதற்கு பிறகு நீங்கள் நடைபெறும் INS ஆன்லைன் கல்லூரியில் எந்த போட்டி நிகழ்வுகளில் பங்கு பற்றுவதாக இருந்தாலும் நாங்கள் ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு முதல்
கனமாக வழங்குவோம் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறோம். அதைவிட பெற்றோர் சமூகத்திடம் நான் ஒரு கல்லூரியின் ஸ்தாபக தலைவியாக மன்னிப்பு கேட்க வேண்டிய கடமை எனக்கு காணப்படுகின்றது. நாங்கள் உங்களுக்கு ரீஃப்ரெஷ்மெண்ட் ஏற்பாடு செய்திருந்தோம். நாங்கள் இதுவரை 5 கௌரவிப்பு விழாக்கள் நடாத்திருக்கின்றோம். அனைத்திலும் அனைவருக்கும் உணவு பொதிகள் வழங்குவது வளமே. ஆனால் இன்றைய தினத்தில் இந்த ஹாலில் எங்களால் வழங்க முடியவில்லை. அதை நான் பொதுவாகத்தான் கூறுகின்றேன். பொய் என்றால் நீங்கள் சென்று ஹால் மேனேஜ்மெண்டிடம் விசாரிக்க முடியும். ஏனென்றால் எங்களுக்கு இந்த அறிவிப்பு கிடைத்தது கடந்த ஒரு 4 நாட்கள் 5 நாட்களுக்கு முன்னராகத்தான். நீங்கள் உணவை ஹாலுக்கு என்டர் செய்யக்கூடாது, அவ்வாறு செய்தால் நீங்கள் இங்கு விழா நடத்த முடியாது என்று கூறியிருந்தார்கள். அவ்வாறு செய்ய முடியுமா? 3-4 நாட்களுக்கு லொகேஷன் மாற்றுவது மிகவும் கடினம். ஒரு பெற்றோர் 2 பெற்றோர்களுக்காக மாற்ற முடியாது. அது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் வரப்போது அவதானித்திருப்பீர்கள். உங்கள் அனைவருடைய பேக்குகளும் செக் செய்யப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். செய்யப்பட்டிருக்கும். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு டொஃபி கூட இந்த ஹாலிற்குள் கொண்டு வருவதற்கு அனுமதி கிடையாது. ஆகவே அந்த வகையிலே நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தும் அதை எங்களால் மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ வழங்க முடியவில்லை. நாங்கள் பேக்கரியில் உணவு பொதிகள் எடுப்பதற்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தோம். ஏனையவற்றிலும் அட்வான்ஸ் கொடுத்திருந்தோம். ஆனால் அதை இன்று உங்களால் வழங்க முடியவில்லை. அதற்காக எங்களால் அதற்கு பதிலாக வேறு எதுவும் செய்யவும் முடியவில்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகளின் பெயரில் உங்கள் பிள்ளைகள் எதிர்கால வளங்களாக இது உங்களுடைய பணம், உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி, அந்த நன்மை உங்களைத்தான் சாரும். நாங்கள் முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், பல ஏழை பாடசாலைகள், பாலர் பாடசாலைகள் என கல்விக்கு உதவி செய்வோம். ஏனைய விடயங்களில் உதவிக்காரம் நீட்டுவோம். அந்த வகையிலே ஒரு சிறுவர் இல்லத்தையோ அல்லது முதியோர் இல்லத்தையோ தெரிவு செய்து உங்களுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த ரீஃப்ரெஷ்மெண்டை அந்த இல்லத்திற்கு நாங்கள் வழங்கி வைத்து அதை உங்களுடைய மேற்குழுமத்தில் அந்த போட்டோஸ்களை மிக விரைவில் பதிவிடுவோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நான் நாள் கூறவில்லை. ஏனென்றால் இன்று நாளை செய்வது மிக கடினம். என்னுடைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களால் நினைத்த நேரத்தில் நினைத்த வேலைகளில் ஈடுபட முடியாது. எங்களுடைய விடுமுறை நாளில் நாங்கள் அதை செய்து உங்களுக்கு போட்டோ வீடியோக்களை பகிர்ந்தளிப்போம். அதே சமயத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விழாவின் போட்டோ வீடியோக்கள் உங்களுக்கு சரியாக கிடைக்கும். ஆகவே பெற்றோர் சமூகமே, பிள்ளைகளை கல்வியால் மாத்திரம் முன்னேற வைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இன்று உங்கள் பிள்ளை பெற்ற பதக்கம், சான்றிதழ், உங்களுடைய சான்றிதழ் பெருமதியானதுதான். ஆனால் மெடல், அவார்ட் பெருமதியானதா இல்லையா என்று உங்கள் பார்வையில் எனக்கு தெரியாது. அது பெரிய பெருமதி என்றால் உங்கள் பார்வையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளில் ஒவ்வொருவர் மனதிலும் இருக்கக்கூடிய எண்ணம், என்னால் முடியும், நான் ஒரு தன்னம்பிக்கை உள்ள மனிதன், நான் ஒரு வெற்றியாளன், இதுதான் உங்கள் பிள்ளைகளின் மனதில் இருக்கக்கூடிய எண்ணம். இந்த எண்ணத்தோடு அவர்களை எதிர்கால வளங்களாக உருவாக்குங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை. நான் ஒரு சட்டத்தரணியின் மகன், நான் ஒரு வைத்தியரின் மகன் என்று சொல்லும் அளவுக்கு பெற்றோர்கள் வாய்ப்பு வழங்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் அந்த வாய்ப்பை உங்களுக்கு வழங்க முடியும். எவ்வாறு வழங்க முடியும்? நீங்கள் கூற முடியும், நான் ஒரு சட்டத்தரணியின் தாய், நான் ஒரு வைத்தியரின் தாய், நான் இந்த நபரின் தாய் என்று கூற முடியும். அதற்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கல்வியாலும் ஆளுமை திறனாலும் உயர்த்துங்கள். இன்றைய நவீன காலத்தில் முன்னிலையில் நிற்பவர்கள் நீங்கள் பார்த்தால் தெரியும். சோசியல் மீடியாக்களை பாருங்கள். இன்று இலங்கையை வலம் வருகிறார்கள், உலகை வலம் வருகிறார்கள். கல்வி என்ற புத்தகத்தால் மாத்திரமல்ல, ஆளுமை திறனால், விளையாட்டு ஆளுமை திறன், பேச்சு ஆளுமை திறன், ஒரு பிள்ளையின் தேடல் திறன், ஆளுமை திறன். நாங்கள் பொது அறிவு போட்டி நடாத்துகிறோம். எத்தனை பேருக்கு கேட்டால் தெரியும் இந்நாட்டின் பிரதமரின் பெயர் என்ன, இந்நாட்டின் ஜனாதிபதியின் பெயர் என்ன? ஒரு சிலருக்கு தெரியும் தான். உங்கள் எண்ணங்கள் இருக்கலாம் இது சிறிய கேள்வி என்று. பலருக்கு தெரியாது. இந்த உண்மை உங்களுக்கு புரியாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளும் சமூகமாக மாற பழகுங்கள். தேடல் திறனை மாணவர்கள் மத்தியில் வழங்கல். இதை நான் எனது கல்லூரிக்காக கூறவில்லை. பொதுவாக நான் எந்த இடத்திற்கு சென்றாலும் கூறக்கூடிய ஒரு விடயம் தான். நாளைய சமூகத்தில் உங்களுடைய பிள்ளைகளும் எதிர்கால வளங்களாக உருவாக நானும் எனது கல்லூரி உறுப்பினர்களும் பிரார்த்தித்து எங்களுடைய கல்லூரி இதைவிட மிகவும் சிறப்பாக வளர்ச்சி அடைய பெற்றோர் சமூகமாகிய நீங்கள் எங்களுக்கு பிரார்த்தனை புரிய வேண்டும். மாணவ செல்வங்களே, உங்களுடைய இந்த வெற்றி மட்டும் இல்லாமல் எதிர்கால வளங்களாக நீங்கள் உருவாகி நாளைய எதிர்கால கல்வி
இன்றைய தினத்திலும் எங்களுடைய பிரார்த்தனையை பகிர்ந்தளித்து நேரம் என்பது அரிது. நாம் போட்டி நிகழ்வுகளை மிக விரைவில் முடிக்க வேண்டும். ஆகவே நான் ஏதாவது எங்களுடைய கல்லூரி உறுப்பினர்களோ நானோ ஏதாவது தவறு கூறியிருந்தால் பெற்றோர் சமூகமே எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களால் ரீஃப்ரெஷ்மெண்ட் ஏற்பாடு செய்ய முடியவில்லை. மாணவர்களை நீங்களும் தான். ஆகவே மன்னிப்பை கேட்டுக்கொண்டோ இவ்விடம் விட்டு என்னிடம் நகரலாம் என நினைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி. சாதனை படைக்க பிறந்தவள், பிறந்தாள் பெண்ணாய், உயர்ந்தாள் நாயகியாக, பாதையை தேர்ந்தாள், பயமின்றி முன்னேறினாள், காற்றை வென்றாள், கனவுகளை அடைந்தாள், தோல்வி வந்தாலும் துணிந்து மீண்டும் எழுந்தாள், தடைகள் வந்தாலும் நடுங்காத மனம், சோதனைகளை வென்றாள், சிந்தனை என்பதே கணம். வெற்றியின் வாசலை திறந்தவள் நீ, வாழ்வின் எழுச்சிக்கு நிஜமான நிரூபம் நீ. நஜா என்றால் சாதனை, நம்பிக்கையின் நிழல், ஒவ்வொரு பெண்ணுக்கும் நீ ஒரு வாழும் உதாரண புருஷர் என்று INS கல்லூரியின் தலைவி சிறந்த முறையில் பேச்சை வழங்கி சென்ற சர்வதேச மனித உரிமை உலகளாவிய பணியின் கல்வி பணிவு ஒருங்கிணைப்பாளர் சட்டமன்ற மாணவி நஜா அவர்களுக்கு இச்சந்தர்ப்பத்தில் நன்றியை கூற கடமைப்பட்டுள்ளோம்.